சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் கூலி மற்றும் ஜெயிலர் 2 ஆகிய திரைப்படங்கள் அடுத்தடுத்து வெளிவர இருக்கு. அதில் கூலி பட ஷூட்டிங் சமீபத்தில் முடிவடைந்தது. ஆகஸ்ட் மாதம் வெளியாக இருக்கும் இந்த படத்தோட இறுதிக்கட்ட பணிகள் லோகேஷ் செஞ்சுட்டு வராரு. இது ஒரு பக்கம் இருக்க, ஜெயிலர் 2 ஷூட்டிங் கேரளா மற்றும் அதை சுற்றி இருக்க பகுதிகளில் நடந்துட்டு வருது. இதன் முதல் பாகத்தில் சிவராஜ்குமார், மோகன்லால் ஆகியோர் கேமியா ரோலில் நடிச்சிருந்தாங்க. அதனை அடுத்து இரண்டாம் பாகத்தில் தெலுங்கு முன்னணி நடிகர் பாலையா இணைந்திருக்காரு. முதல் பாகத்திலேயே இவரை நடிக்க வைக்க நெல்சன் திட்டமிட்டு இருந்தாராம். ஆனால் அது அமையலை. அதை இரண்டாம் பாகத்தில் அவர் சூப்பர் ஸ்டாருக்காக சம்மதம் தெரிவிச்சிருக்காராம். சமீபத்தில் ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படங்கள் கூட வெளியாகி இருந்தது. அதில் தற்போது பாலையா வாங்கியிருக்கும் சம்பளம் பற்றி தெரிய வந்திருக்கு. இதில் அவர் கதாபாத்திரம் சற்று நீட்டிக்கப்பட்ட கேமியோ ரோலா இருக்கும் என்று சொல்லப்படுது. அதற்காக அவர் 50 கோடி சம்பளமாக கேட்டிருக்காரு. இத்தனைக்கும் அவருடைய கால்ஷீட் தேதிகள் 20 நாட்கள் மட்டுமே. அதற்கு இவ்வளவு சம்பளம் என்பது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் சன் பிக்சர்ஸ் நிறுவனமும் அதற்கு சம்மதிச்சிருக்காங்க. இதுதான் தற்போது சோசியல் மீடியாவில் பரபரப்பு செய்தியாக இருக்குது. தெலுங்கில் கூட அவர் இவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்க மாட்டார் போல. ஷாருக் கான் வந்து நடிந்திருந்தால் கூட இவ்வளவு தொகையை கேட்டிருக்க மாட்டார். 20 நாளுக்கு 50 கோடியா என நெட்டிசன்கள் வாயை பிளக்காத குறைதான். ஆனால் அவர் வரும் காட்சிகள் நிச்சயம் தியேட்டரை அதிர வைக்கும் என்று சொல்லப்படுது. இருந்தாலும் இத்தனை கோடி சம்பளம் கொஞ்சம் அதிகம்தான். தயாரிப்பு நிறுவனமே கொடுக்கும்போது நமக்கு என்ன வந்துச்சு என விஷயத்தை கேள்விப்பட்டவங்க சத்தமே இல்லாமல் நகர்ந்து போயிடுறாங்க. மேலும் பாலையா இந்த படத்தில் நெகட்டிவ் ரோலில் நடிக்கிறாரா, அப்படி இல்லைனா ரஜினியோட ஃப்ரெண்டாக நடிக்கிறாரா என்பது இன்னுமே தெரிய வரலை. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பாலையாவோட ரோல் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஒரு பக்கம் எஸ்ஜே சூர்யா இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறதுனால அவர் தான் வில்லன் என்று சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷெராஃப் என்று அனைத்து நடிகர்களுமே இந்த படத்தில் இருக்காங்க. சர்ப்ரைஸ் கேமியோவா இன்னும் ஒரு சிலர் இந்த படத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. கண்டிப்பாக இந்த படம் ஜெயிலர் 1 விட அதிகமான கலெக்ஷன்ஸை ஈட்டும் என சன் பிக்சர்ஸ் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதற்கு காரணம் பேன் இந்தியன் படமாக ரஜினி கொடுத்த ஐடியா தான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.